கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் ஏன் இயேசுவை கொண்டாட வேண்டும் என்றால், அவர் நம் பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார். நாம் இன்னைக்கு நன்றி சொல்வதற்கு எக்கச்சக்கமான காரணங்கள் இருந்தாலும், நிறைய பிரதான காரியங்கள் நமக்கு நம்பிக்கையையும் அன்பையும் இந்த வாழ்க்கையில் வாழ்றதுக்குரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஹோப், தைரியத்தையும் கொடுக்கிறது. அதில் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2:7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். நாம் ஏன் ஸ்தோத்திரம் செலுத்த வேணும் தெரியுமா? இன்னைக்கு நாள் எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு விஷயம் மாறவே இல்லை. என்னன்னா, அவர் உங்களை எழுப்பியதும், கிறிஸ்துவோடு கூட எழுப்பியதும், நீங்கள் புதிதாக்கப்பட்டதும், நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்களோ அதுவும் மாறலை. சிலர் உங்களை நாற்காலியிலேருந்து தள்ளிட்டாங்களா? சில இடங்கள் இன்னும் பெஸ்ட் ஆகலை, அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? Can I tell you something? You are a heavenly citizen. நீங்கள் பரலோகத்தின் குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தை நமக்காக தான் படைச்சார், சூப்பர். நம்ம அங்கே இருக்க வேண்டியவங்க தான். ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இன்றைக்கி நான் இங்கே வாழ்வது பரலோகத்தின் பிரஜையாக வாழ்கிறோம் என்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். ஹல்லேலூயா. நாட்டில் உள்ள ஒரு எம்பசிக்கு எவ்வளோ மரியாதை தருவாங்க தெரியுமா? இங்கே உள்ளவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படி பயங்கரமான பாதுகாப்பு கொடுக்கப்படும். ஏன்னா நீங்கள் அந்த நாட்டின் பிரஜை என்பதனால. ஸோ இன்றைக்கி நம்ம ஹெவன்லி சிட்டிசனாக இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதற்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. பயத்தோடு இருக்கிறீங்களா? மரண பயத்தோடு இருக்கிறீங்களா? இல்லை கொடூரமான இன்னைக்கு தூங்குனா இல்லை இன்னைக்கு மறிச்சா என்னான்னு தெரியாதுன்ற பயத்தோட அப்படி இருக்குன்னு அவசியமே இல்லை. வெளிப்படுத்தல தலைவர் சொல்றாப்புல, ஐ ஹாவ் த கீஸ் ஆஃப் ஹேட்ஸ் அண்ட் டெத். மரணத்தின் திறவுகோள்களையும் பாதாளத்தின் திறவுகோள்களையும் உடையவராக இருக்கிறேன் அப்படின்றாரு. அந்த திறவுகோள்களை உடையவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தகப்பனே, அப்பா, மரணமே உன் கூரெங்கே என்று சொன்னவர் நீர். ஓ பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாம் அறிக்கையிட கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? மரணத்தை ஜெயித்த இயேசுவோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் நன்றி பலிகளை செலுத்துவோமா? தகப்பனே, மரணத்தை ஜெயித்தவரே, ஓ பாதாளம் வென்றவரே, அப்பா, நீர் எங்களுக்குள்ளே மறுரூபமாய் அப்பா எங்களை நீங்கள் வாழ வைத்து கொண்டிருக்கிறீரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி மனிதன் உம்மோடு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை உன்னரங்களிலே உட்கார செய்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பரலோகத்தின் பிரஜைகளாய் இங்கே நடமாட வைத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு சாட்சிகளாய் இருப்போமாக என்று சொல்லி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து நீங்கள் நன்றி செலுத்துவீங்களா? தொடர்ந்து நம்ம ஒரு பாடலை பாடலாம். அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் சாதாரணமானவர் இல்லைங்க, மரணத்தை ஜெயித்த தலைவர் நம்மோடு இருக்கிறார். சேர்ந்து பாடலாமா? மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே? சென்படுமா? மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே? சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாட்சிடுவோம். நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என்னையும் எழுப்பினாரே. உயிர்த்தெழுந்தாரே. தகப்பனே, அப்பா, உம்முடைய
அப்பா மரணத்தின் உயிர்த்தெழுதலிலே அன்று எங்களை உம்மோடு கூட எழுப்பி ஹல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே உட்காரவும் செய்தீங்களேப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. இந்த கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் ஜெயத்தோடு வாழ்வோம். மரணத்தை பற்றிய பயமே இல்லாமல் வாழ்வோம். காரணம் நீதியின் அதிபதி ஹல்லேலூயா மரணத்தை ஜெயித்து அவருடைய நீதியினால் எங்களை நீதிமான் ஆக்கி ஹல்லேலூயா நித்திய மகிமையிலே சேர்ப்பதற்காக எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஒரே ஒரு மார்க்கம் உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை உள்ளது கொண்டதென்றால் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. வெற்றியோடு எழுந்து கிரியை செய்கிற பேசி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.